போய் உட்காந்துட்டு உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களாக ஏதாவது கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு இந்த பதில் நான் இதை சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பிஜேபியில் எழுந்து பேசக்குள்ள பப்ளிக்லேருந்து சங்கி அப்படி கத்துனா அவர் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும்? சீமான் கட்சியில் எழுந்து பேசக்குள்ள கூட ஆமக்கறி அப்படின்னாங்க. சாட்டை துறைமுருகன் வந்து நிறைய பேசி பயிற்சி பெற்று விட்டு அதை டேக்கிள் பண்ணார். தாவே காலம் எழுந்து பேசுகிறான் அணில் அடித்தான் கொஞ்சம் அணில் அப்படின்னா டென்ஷன் ஆகுது. டிஎம்கேல 200 ஊப்பின்றான். எப்படா இப்படி பேச முடியும்? எலெக்ஷன் தேதி நெருங்க ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சுல இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. நீ கீழே உட்காந்து விசில் அடிக்கிறப்பா மேலே வந்து பேசு, பொது வழியில் முகத்தை காட்டு. அது எவ்வளோ பெரிய ஹெத்திக்கான ஒரு இடம் தெரியுமா இந்த இடத்துல காமிக்கிறதுக்கு? ஒரு பொண்ணு ஒத்த வீடியோ எடுத்துச்சு கேரளாவில், தூக்கி அடிச்சாங்களா ஜெயில. விளையாட்டா பண்ணுறீங்க விளையாட்டு செல்ல வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு சேரை தூக்கிட்டு எழும்பிடுறாங்க, அட்டியலுக்கு எழும்புறாங்க. ஆளாளுக்கு ஒரு நேரேஷன் இருக்குது. அது தவறான கிளாஷ். திமுக சார்பாக பேசுனா திமுக ஆதரவாளர் நிலைப்பாட்டில் உள்ளவங்களை வச்சு பேசுங்க. அதிமுக சார்பாக பேசுனா அதிமுக சார்பு நிலைப்பாடு உள்ளவங்களை வச்சு பேசுங்க. பாஜக சார்பு நிலைப்பாட்டில் உள்ளவங்க வச்சு பேசுங்க. எல்லாரையும் விட்டு கிளாஷ் அடிச்சு விட்டீங்கன்னா உங்கள் டிஆர்பிக்கு வேண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யுது? உள்ள என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது? பவுன்சர் வச்சுருக்கீங்களா? லோக்கல் போலீஸ் உள்ள இருக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. ஏடா கூடவா பேசுகிறோம்லங்க, லைவ்ல ஓடிடுது. அப்புறம் எடிட் பண்ணி விட்டுறாங்க. ரூம் போட்டு என்ன பண்ணீங்க? அப்படியே உட்காந்துருக்கு பொண்ணு 2-3 வாட்டி பண்ணோம். வெக்கமா இல்லைம்மா, கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு. ஏம்மா உனக்கு தான் வெக்கம் இல்லை. ரூமுங்களை என்ன பண்ணுவாங்க? உக்ரைன் ரஷ்யா ஒப்பந்தமா பண்ணிட்டு இருப்பாங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எந்த ஒரு கேள்வி குற்றம் தொடர்பான விஷயங்களா இருந்தாலும் சரி, சட்டம் சார்ந்த விவரங்களா இருந்தாலும் சரி, இவர்கிட்ட வந்தாச்சுன்னா சொல்லி அடிக்கிறதுல கில்லி மாதிரி சட்ட நுணுக்கங்களை அவ்வளோ ஆராய்ச்சி பேசுவார் ஹைகோர்ட் அட்வொகேட் திரு தமிழேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். பல பிரபலங்கள் செலிபிரிட்டிகள் வந்து அந்த ஸ்டூடியோக்கு போய் தான் பேட்டி கொடுக்குறாங்க, இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க இல்லையா சார்? நீங்கள் மட்டும் தான் எப்படி சார் வந்து உங்கள் இடத்துக்கு எல்லாரும் தேடி வர வைக்கிறீங்க? அந்த சூட்சமம் என்ன? இல்லை அப்படிலாம் இல்லை, நான் தேடி போகமெல்லாம் இல்லை. நான் டிபேட்டுக்கெல்லாம் லைவ்லாம் நேராக தானே போகிறேன். ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோக்கு போவாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் தைலாபுரம் தோட்டத்துக்கு தான் யாராக இருந்தாலும் வந்தே ஆகணும் கூட்டணி பேசுறதுக்கு. எதுவாக இருந்தாலும் கூட்டணியாக இருந்தாலும் சரி, வாரம் வியாழக்கிழமை வர இன்டர்வியூ இது வர வைப்பாரு மீட்டிங். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி அந்த ரகசியம் என்ன சார்? நீங்க உங்களை தேடி வர வைக்க வேண்டிய ரகசியம் என்ன? தேடி வர்றதெல்லாம் பொருள் இல்லை. ஆரம்ப காலத்துலாம் போய் எல்லா இடத்துலையும் பேசுறதெல்லாம் உண்டு. எனக்கு அதில் என்னென்னா ஒரு என்னுடைய மாண்பு கண்ணியம் காக்கப்படலைங்கிற மாதிரி நான் நினைப்பேன். போய் உட்காந்துட்டு உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களாக ஏதாவது கேள்வி கேட்டு உங்களுக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு இந்த பதில் நான் இதை சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அது எப்படி சொல்ல முடியும்? எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கும், எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கும், எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும் ஒரு விஷயத்தில். ஸோ அதனால் போய் பேசுறது கிடையாது. ஏன்னா நிறைய இடங்களில் அறம் இல்லாமையே நிகழ்ச்சி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குறைந்தபட்ச அறம்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை அழைச்சிட்டு போய் உங்களோட சுயமரியாதையை பாதுகாக்கணும், உங்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும் அந்த சேனல். நான் போய் பெரிய சேட்டலைட் சேனல் உட்காந்து பேசுகிறேன்னா, ஒரு கட்சியை பற்றி பேசுகிறேன்னா எனக்கு அங்கே பாதுகாப்பு இருக்குது. அது ஒரு எல்லையை மீற மாட்டாங்க. அதுக்கு தான் நெறியாளர்னு இருப்பார். ஏன்னா அந்த ஷோ லைவ் டெலிகாஸ்ட் ஆகுறது. போய் ஏடா கூடமாக வாய் வித்தியாசம்லாம் பேசுனோம்னா, இந்த சீமான் அண்ணன் கூட ஒரு வாட்டி பைத்திய மாதிரி பேசாதையா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அது ஸ்டுடியோவில் வந்து அது நடந்திருக்காது. அந்த டெம்போ வந்து நெறியாளருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு எடுத்து வேடிக்கை பார்த்தாங்க. பாண்டையெல்லாம் கிண்டி விட்டு வேடிக்கை பார்த்தது. அது ஆக்சுவலாக அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது மாண்பு போயிடும். இப்போ கூட இந்த மக்கள் மன்றம் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அரசியல் மேடை. ஆமாம். ரெண்டாவது முதல் விஷயம், நான் வெளியில் போகிறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது. இங்கே இருந்தால் இப்போ இதில் ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், உள்ள ஒரு இடத்துல எடுத்துக்கலாம், கிளைண்ட்டையும் பார்த்துப்பேன். என் வேலை எதுவும் கிடையாது. முதல் விஷயம் என் வேலை கிடையாது, அதுதான் முக்கியம். வீடு பக்கத்தில் இருக்க சாப்பிட போய்ப்பேன். அதனால அதை வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. எல்லாமே உங்களை சுற்றியே இருக்குது. ஆமாம், நான் எங்கேயும் போக மாட்டேன். அது தொட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. வேற அதுதான் உண்மை. இந்த ஏர்செல் ஓனர் சொன்னார்ல, நான் காலையில் 7 மணிலேருந்தே என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க. உண்மையான விஷயம் அதுதான். ஆஃபீஸுக்குன்னு கிளம்பி போய் அப்படிலாம் இல்லை. அப்படியே காலைல வாக்கிங் வந்தால் கூட ஆஃபீஸ்க்கு வருவேன், திருப்பி வீட்டுக்கு போவேன். எனக்கு ஒன்றும் காலைல கூட ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் போவேன். அது ஒரு மன திருப்தியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தா ஒரு ஆறுதலாக இருக்கும். வேற ஒன்றும் வெளியில் போகிறதுக்கு அர்த்தம் அதுதான். ஆனால் சேனலுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறேன். அதான் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு டைமே இல்லை, நான் அதை டைம் மிஞ்சின டைம்லாம் நான் உட்காந்து இந்த யூடியூப்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆனால் கீழே கமெண்ட் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை தவிர அவர் எதுலையுமே பேச மாட்டாயா, வேற வேலைக்கே போகிறது இல்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. நாடே சிறைச்சாலையற்ற நாடாக மாறணுங்கிறது தாங்க என்னோட வேண்டுதல். போலீஸ் சிறைச்சாலை இல்லாத ஒரு நாடாக மாறணும். மகாத்மா காந்தி தான் சொன்னார், மனிதனின் அவமான சின்னம் சிறைச்சாலைன்னு.
ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு கௌரவமான விஷயம் கிடையாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு அவங்க தோன்றதை எழுதுறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை சார். இந்த மக்கள் மேடை, அந்த நம்ம ஆரம்பத்தில் பேசுனது சார், இந்த மக்கள் மேடை, மக்கள் மன்ற, அரசியல் மேடை, இப்படிலாம் கூட்டு கெஸ்ட்டை கூட்டு உட்கார வைக்கிறாங்க. கெஸ்ட்டை கூட்டு உட்கார வைக்கிறாங்க இல்லையா சார்? ஆனா அவங்க கூப்பிடும் போது என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடந்த மோசமான அனுபவங்கள் என்ன மாதிரியானது? கையை மீறி அங்கே நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்குது, அவ்வளோதான். இப்போ ஒரு நெறியாளர்னா நீங்கள் டிபேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 மடங்கு இடத்துல இருக்கும். அந்த ஆங்கர் அங்கே இருப்பாங்க, ஒருத்தரை கேள்வி வைப்பாங்க. அது கூட சில இடங்கள்ல அன்வான்டாக குறுக்கு புந்தெல்லாம் பேசுகிறாங்க, அப்படி பேசக்கூடாது, அது சில நெறியாளர் தட்டிடுவாங்க, வேண்டாம் பேசாதீங்கன்னு. மக்கள் மேடை எப்படின்னா பப்ளிக்கை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ பிஜேபியில் ஒருத்தர் எழுந்து பேசுகிறாரு, நாம் தமிழில் ஒருத்தர் எழுந்து பேசுகிறாரு, திமுகவில் ஒருத்தர் எழுந்து பேசுகிறாரு, அதிமுக ஒருத்தர் எழுந்து பேசுகிறாரு, தாவேக்காவில் எழுந்து யாராக இருக்கட்டும், பிஜேபியில் எழுந்து பேசக்குள்ள பப்ளிக்ல இருந்து சங்கி அப்படி கத்துனா அவர் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும்? இப்போ நீ எனக்கான ஆள் இல்லை, என்னை அசிங்கப்படுத்து. இந்த தியேட்டரா என்ன ஒரு நாள் விசிலடிச்சுட்டு உட்காந்துருக்குது, உயிருள்ள ரத்தம் உள்ள மனுஷன் சத உள்ள பேசுகிறாங்க. இப்போ இவர் சீமான் கட்சியில் எழுந்து பேசல கூட ஆமக்கறி அப்படின்னாங்க. சாட்டை துறைமுருகன் வந்து நிறைய பேசி பேசி பயிற்சி பெற்றது விட்டு அதை டேக்கிள் பண்ணார். டேக்கிள் தான் பண்ணார் ஒழிய அவர் ப்ரெஷர் ஏறிட்டு, பிபி ஏறிட்டு. ஆனால் அது எப்படி ஒரு பேச்சாளனை இப்படி அசிங்கப்படுத்துவேன்? தாவே காலம் எழுந்து பேசுகிறான், அணில் அடித்தான் கொஞ்சம் அணில் அப்படின்னா டென்ஷன் ஆகுது. டிஎம்கேல 200 ஊபின்றான், எப்படா இப்படி பேச முடியும்? அப்போ நம்ம பேச வர பாயிண்ட் நமக்கு தெரியாமல் போயிடும். ஏங்க உங்களை ஃபேஸ் பண்ணுறதா? இப்போ மதிவதனி பேசுனாங்க, அந்த சண்டைக்கு கூட அர்ஜுன் சம்பத் மேடையில் போயிட்டாரு. அது வந்து டிபேட்டில் அது மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. உட்காந்துருப்பீங்க, மைக் செட்டப் இருக்கும், உங்களை வந்து அங்கே பாதுகாப்பு இருக்குது, ஆட்கள் இருக்காங்க, உடனே வெளியேற்றிடுவாங்க. அப்படி நீங்கள் பண்ண முடியாது. நிறைய டிபேட்டுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், பிரேக் விடுன்னு சொல்லிட்டு வெளியேற்றிடுவாங்க. இதே அரசியல் மேடையில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தனியார் சேனல் நடத்தின அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா செந்தில்வேல் தெரியல சார் உங்களுக்கு? ஆமாம், செந்தில்வேல். அவர் வந்து வெளியே இருந்து ஆளெல்லாம் சேகர்பாபுட்ட சொல்லி அவர் வெளியே வந்து ஆளெல்லாம் வந்து கூட்டு வந்தாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாச்சுல்ல சார்? அப்போ இந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை தானே அவர் அந்த மாதிரி அணுக வேண்டியதாக இருக்குது. அப்போ அதாவது அவர் உள்ளே இருந்து வெளியேற்றப்பட்ட போது அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆமாம். ஆனால் இது அதான் சொல்கிறேன், பேச்சை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வன்முறையில் போய் நின்றோம். ஆனால் டிபேட் ஷோலாம் அப்படி கிடையாதுங்க. பேசுமா, வெளியில் வந்து டீ சாப்பிட்டு சாதாரணமான ஒரு மனநிலை இருக்கும். உள்ளுக்குள்ள டெம்போ ஏறும். நான் டெம்போலாம் ஏற மாட்டேன், பல்ல கட்டி தான் பேசுவேன். எனக்கு நான் டெம்போ ஏறி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு சம்பளம் கொடுத்த ஊழியனா நான்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் என் கருத்துக்களை முன் வைக்கிறேன், கேட்டால் கேட்கலாம் போ, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி சில பேர் டெம்போ ஏறிடுறாங்க தட்டுன்னு. அது இப்போ எலெக்ஷன் தேதி நெருங்க ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சுல இருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் எவ்வளோ அசாதாரணமான ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு உள்ளே இருந்து அவரை வந்து ஒம்பளுக்கு வெளியேற்றுறாங்க. அதெல்லாம் வந்து மனிதனோட ஈகோ ட்ரிகர் பண்ணுற விஷயங்க. அவர் பேசும்போது கூட பேடிஎம் காரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வந்து நியாயமா? அது நீ தான் பேச மேலே வந்து ஏய் நீ கீழே உட்காந்து விசிலடிக்கிறப்பா மேலே வந்து பேசு, பொது வழியில் முகத்தை காட்டு. அது எவ்வளோ பெரிய ஹெத்திக்கான ஒரு இடம் தெரியுமா? இந்த இடத்துல காமிக்கிறதுக்கு 1000 விமர்சனம் உட்காந்துட்டு எழுதுற கீழே உட்காந்துட்டு. நீ வெளியில் வந்து பேச, உன்கிட்ட தான் ஒரு செல் இருக்குல்ல. ஒரு பொண்ணு ஒத்த வீடியோ எடுத்துச்சு கேரளாவில், தூக்கி அடிச்சாங்களா ஜெயிலில். விளையாட்டா பண்றீங்க, விளையாட்டு செல்ல வச்சுக்கிட்டு அப்பாவி சப்பாவி எடுத்து போட்டு அவன் செத்து போயிட்டான் பாரு தீபக்கு. அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் அதில் கிடையாது. இது நெறியாளர் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் எஃப்ஐஆர் ஆகிடும், ஜெயிலுக்கு போயிடுவோம். 10 வருஷம் கூட சொல்றாங்க. ஆமாம், ரொம்ப கரெக்டாக பேசணும், ஆப்டாக பேசணும், யார் மனசு புண்புடாமல் ஓரளவுக்கு ஒரு பாலிஷாக இருக்கணும் அந்த பேச்சு, இல்லைன்னா தப்பாயிடாது. அடிக்கிறவங்கிற பேரில் உட்காந்து அடின்னு அடிக்கக்கூடாது. யாரெல்லாம் தூக்கிடுறாங்க சார்? ஐயோ பெரிய பிரச்சனை ஆகிடும். அது நான் ஒன்று நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அதிமுக மேடையில் ஏறி பேசுறீங்க, ஒரு அதிமுக பேச்சாளர்னா உட்காந்துருக்கவங்க எல்லாரும் உங்கள் தொண்டர்கள். யாராவது ஏடா உடம்பா ஏதாவது பேசுனா போட்டு தப்புன்னு மிரிச்சு விட்ருவாங்க. திமுக மேடையும் அதே தான். நாம் தமிழர் மேடை சீமான் பேசக்குள்ள கூட யாராவது கத்தக்குள்ள கூட சொன்னார், டாஸ்மார் கத்துது அப்படின்னாரு. அவரெல்லாம் பேசி பழகிட்டு கூட காலைல ஒரு ப்ரெஸ் மீட்டு பார்த்தேன். அவரோட ப்ரெஸ் மீட்டு பார்த்தேங்க. அவர் பேசி அதுக்கான பயிற்சி எடுத்திருக்கிறார். அவரால் டேக்கிள் பண்ண முடியுது, ஃபேஸ் பண்ணுறாரு. நீங்கள் ப்ரெஷர்லாம் ஆனீங்கன்னா இங்கே இதெல்லாம் பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ பொது வெளியில் நீங்கள் கட்சிக்காரங்களை உட்கார வச்சுட்டு பேச விட்டுனா எப்படி பேசுறது? நிகழ்ச்சி நடத்துகிறவங்கள என்ன பண்ண முடியும்? பே நிற்கிறாங்க, என்ன பண்ணுறது? இவங்களை ஆளாளுக்கு சேரை தூக்கிட்டு எழும்பிடுறாங்க, அட்டியலுக்கு எழும்புறாங்க. ஆளாளுக்கு ஒரு நேரேஷன் இருக்குது. அது தவறான கிளாஷ். நீங்கள் திமுக சார்பாக பேசுனா திமுக ஆதரவாளர் நிலைப்பாட்டில் உள்ளவங்களை வச்சு பேசுங்க. அதிமுக சார்பாக பேசுனா அதிமுக சார்பு நிலைப்பாடு உள்ளவங்களை வச்சு பேசுங்க. பாஜக சார்பு நிலைப்பாட்டில் உள்ளவங்க வச்சு பேசுங்க. எல்லாரையும் விட்டு கிளாஷ் அடிச்சு விட்டீங்கன்னா உங்கள் டிஆர்பிக்கு வேண்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யறது? உள்ள என்ன ப்ரொடக்ஷன் இருக்குது? பவுன்சர் வச்சுருக்கீங்களா? லோக்கல் போலீஸை உள்ளே இருக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. லோக்கல் போலீஸாவது உள்ளே இருக்கணும்ல. மேடைக்கு வர்றாங்க தம்பி சண்டை போட்டுக்கிட்டு, எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க? மதிவதனி வந்து அவங்க திகாக்கார பேச்சாளர், திராவிட கழகம், அவங்க மேடையிலே அடியலுக்கு போகிறாங்க. சங்கீதம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது. ஆனால் அந்த பாப்பா வந்து ரொம்ப தைரியமாக இருந்ததுங்க. நான் நிற்கிறேன், நான் பேசுகிறேன் பார்க்கலான்னுச்சு.
பட் மனதளவில் அதை சொல்லலாம். ஆனால் உள்ளுக்குள்ள நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரிகர் ஆகிடும். நம்ம அவமானப்படுத்தப்படுறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது பொதுவாக போய் கிளாஷ் பண்ணி விடுறது நல்ல விஷயமா நான் நினைக்கல. இப்போ இந்த அங்கே வர்ற கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அந்த பார்வையாளராக வர்ற தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அந்த நடிகனோட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இவங்க இந்த பண்ற பிரச்சனைகளை தான் வந்து அந்த டிவி சேனல்கள் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி 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 போட்டு 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 அதை வந்து பொது வெளிக்கு எடுத்துட்டு போறாங்க. அதை போட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்குது? வர்றவங்களுக்கு அதை எடிட் பண்ணி கூட போடலாம். அதை தான் கேட்குறேன். லைவ் ஷோ கிடையாது, எடிட் பண்ணி போடலாம். வந்து உட்காந்துருக்க பார்வையாளருக்கு நம்ம சத்தம் போட்டால் நம்ம மூஞ்சி கேமராவுக்கு வருங்கிற முடிவுக்கு அவன் வர்றான். தலைமை வரைக்கும் பார்ப்பாங்க நம்ம மூஞ்ச, நம்ம தான் எதிர்த்து பேசணுங்கிற பார்வையாளருக்கு அந்த மைண்ட் செட்டு. ஷோகாரவங்களுக்கு இப்படி கான்ட்ரவர்சியாக இருந்தால் ஷோ ஓடும் அப்படின்னு எடிட் பண்ணி போடலாம், தாராளமாக எடிட் பண்ணி போடலாம். நீயான நாள கோபி நடத்துகிற ஷோ எல்லாமே எடிட் பண்ணி தான் போடுவாங்க. அந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களை அவங்க உள்ளே நடக்காது, எடிட் பண்ணிடுவாங்க. அது தட்டு. ஆனால் மற்ற ஷோவில் லைவில் நீங்கள் தயவு செய்து வெளியில் போகலாம் ஷோ விட்டுன்னு. நீ என்ன பேச்சாளர் ஆள் வச்சு தேர்வு பண்ணி எடுத்து வச்சு உட்காருக்க, வர்றவன் இப்படி தான் இருப்பான், என்ன செய்யறது, ஆள் பிடிக்கிறீங்க ஷோவுக்கு ஆள் கிடைக்காம, அப்போ அப்படி தான் பேசுவான், அவனை வெளியே போய் சொல்கிறது. அதை எடிட் பண்ணி போடு, அந்த பையன் நாளைக்கு வெளியே போய் வாழணுமா இல்லையா, எடிட் பண்ணி போடணும்ல. அதை எடிட் பண்ணி போடுறதே கிடையாது. எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் எடிட் பண்ணிடுறது. ஏடா கூடவா பேசுகிறோம்லங்க, லைவ்ல ஓடிடுது, அப்புறம் எடிட் பண்ணி விட்டுறாங்க. யூடியூப்ல இருக்க மாட்டுது. அப்போதைக்கு பார்த்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, இதாக இருக்கு இந்த டிவியில் லைவ் ஓடக்குள்ளே ரெக்கார்ட் ஆகும். அப்போ நம்மள்ட்ட பேக்கப் எடுத்துக்கலாம். ஆனால் விட்டுட்டிங்கன்னா அது கிடைக்காது உங்களுக்கு. சார் இதே இந்த மேடைகள், அந்த அரசியல் மேடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பங்கு பெற வர்ற அந்த விருந்தாளர்கள் இருப்பாங்கல்ல சார், அந்த பிரமுகர்கள், அரசியல் அவங்களும் என்னன்னா ஒருத்தர் சார்பார்ந்த கொள்கைகளை பற்றி பேசும்போது இவங்க இன்டர் கிராஸ் பண்ணுறாங்க, கூட கிராஸ் பண்ணி பேசும்போது தான் அங்கே அந்த தொண்டர்கள் ட்ரிகர் ஆகுறாங்க. ஓ, நம்ம தலைவர் சிக்னல் கொடுக்காரு போல இருக்கு அந்த மாதிரி. அப்போ அந்த பிரமுகர்களுக்கு கொஞ்சம் இது வேணும்ல சார், அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கருத்தை வைக்கலாம் அப்படிங்கிற பார்வை இருக்கணும்ல சார். அதுதான் இந்த நடக்கிற பிரச்சனையே. இவங்க நான் பங்கு பெற ஷோக்களை பாருங்க, எனக்கு அந்த நேரம் வர வேணும் வெயிட் பண்ணி தான் இருப்பேன், நோட் பண்ணி வச்சுப்பேன். இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க, இது தப்பான பாயிண்ட்டு, அப்புறம் உள்ளுக்குள்ளே கூகுளில் போய் பார்ப்பேன். இந்த வருஷம்லாம் கரெக்டான கொஞ்சம் அது அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கான போர்ஷன் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் கிடைக்கும். அதுவும் வாஸ்ட்டாக சப்ஜெக்ட் போனால் கிடைக்கும். எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவேன். இல்லைங்க அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது, அது அமைச்சரோட கருத்து, இது என்னோட கருத்து, நீ என் கருத்து தானே கேட்க கூப்பிட்றீங்க, என் கருத்து இதுதான்ருவேன். போட்டுக்கிட்டு உழப்பிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணக்கூடாது. இதுதானா இதுதான் அவ்வளோதான், நமக்கு என்ன இருக்குது 10 நிமிஷத்துக்குள்ள. அப்போ விருந்தினர்களும் அதை கடைப்பிடிக்கணும். விருந்தினர்கள் வந்து மைக்கை வாங்கி சொல்லணும், கத்துறாங்க பாஜகக்காரங்க அமைதியாக இருக்கணும், தேவையெல்லாம் பேசக்கூடாது, விருப்பம் இல்லைனா வெளியில் போங்க ஷோ அவுட்டுன்னு சொல்லணும், ஷோ அவுட்டு வெளியேற்றிடணும், அதை எடிட் பண்ணி போடணும். இது இப்போ ஒரு மாண்பு இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அடித்தடியில் போய் நிற்குதுங்க பிரச்சனை. போய் எப்படி நீங்கள் ஒரு மேடையில் ஏற்றிவிட்டு ஆர் ஆசானை வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், ஒரு பட்டியலின சமுதாயத்திலேருந்து வந்து நீங்கள் ஒரு எம்பி சென்ட்ரல் மினிஸ்டர் அளவுக்கு போனவரை மேடையில் வச்சு செய்கிறாங்க பிடிச்சி போட்டு. அவர் பதில் சொல்கிறாரு, ஆனால் அந்த பதில் போயே சேரலை, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் சொல்கிறார், நான் இருங்க பதில். அவர் நல்ல படிப்பாளி, சிறந்த சிந்தனையாளன், பெரிய எழுத்தாளன், பெரிய போயட், அவர் விளக்கம் சொல்கிறேன் இருப்பாங்கிறார், கேட்க மாட்டாங்க. ஒரு மேடையில் பேசவுள்ள உங்கூட்டு பிள்ளைங்கள்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குதுன்னு ஒரு பொண்ணு கேட்டுருச்சு. அது உண்மையிலே பதில் சொல்ல முடியாத ஒரு காரணம், தொண்டை பிடிச்ச கேள்வி அது. ஆனால் இதே ஒரு கட்சிக்காரவங்களோ ஒரு ஆங்கரோ இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். அது விளக்கம் இருங்க நான் சொல்கிறேன்னாரு, ஆனால் அது பதில் சொல்ல முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது. தேவைப்படுவோர் படிப்போங்கிறது தான் இங்கே விளக்கம் மொழிய, அது பதில் சொல்ல முடியாது. சில இதேமாரியெல்லாம் பப்ளிக் வந்துங்க பல கேள்விகளை பாலத்துக்கு அடிப்பாங்க. சீமான் வந்து அன்றைக்கி அண்ணன் பேசினார், சீமான் பொது வழியில் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிடுவார், பதில் சொல்லுவார். ஒருத்தர் எம்பி ஒரு பையன் கேட்டான், மாடு மேய்க்கு கூப்பிட்றீங்கன்னு, தம்பி டே இங்கே வாடா நான் விளக்கம் சொல்கிறீங்க, வாடான்னு கூப்பிட்டேன், வாடா போடான்னு பேச. அவர் எல்லாரையும் அப்படி தானே பேசுகிறாரு, தக்கச்சி இங்கே பார்த்தீங்கன்னாடா இங்கே பாடுறா அப்படின்னு எல்லாரையும் அப்படி பேசுவார். அதை விளக்கம் நல்லா சொன்னார். அப்போ சாப்பிடாத, நாங்கள் விவசாயம் பண்ண போகிறோம், நீ சாப்பிடாத பட்னியார், 4G 5G வந்துருச்சு, இல்லை கஞ்சி விவசாயம் தான் ஊற்றுறேன்னார்ல அவர் அந்த மீட்டிங்கில். ஸோ அப்புறம் இதை வந்து ஷோவோட ப்ரொடியூசர் ரசிக்கிறாங்க. இந்த கான்ட்ரவர்சி பப்ளிக்கு உங்களுக்கு நடக்கிற மைக்கை கொடுத்து சண்டை போடுறது. நான் இது மாதிரி ஒரே ஒரு ஷோவில் போய் தொக்கா சிக்கியிருக்கேன், மேலச்சேரியில் தொக்கா சிக்கிட்ட ஒரு கல்யாண மண்டபத்தில் போய். எனக்கு அவ்வளோ அரசியலும் அப்போ வராது பேசுறதுக்கு, அது பார்த்தா பயமாக இருக்கவங்களாம் பெரிய பெரிய ஆளுமைகளாக இருந்தாங்க. போயிட்டு நமக்கு ஒன்றுமே பண்ண முடியலைங்க, அவங்க ஃபுல்லாக உட்காந்துருக்குது பூரா ஒரு கட்சி சார்புலையில் இருக்காங்க, நான் மட்டும் தான் வெளியாள். இடக்கடமாக பேசுனா அடிப்பாங்களோ அப்படிங்கிற லெவலில் இருக்குது, பேச தெரியாமல் இல்லை. ஆனால் ஃபுல் டீம் அந்த பக்கம் இருக்காங்க, பிஜேபி டீம் இருக்காங்க. நான் எப்படி பேசுறது? நான் அப்படியே ஒழட்டி போக சொன்னால், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு மைக்க பிடிக்கிட்டு வாழ்ன்றாங்க. நான் பேச ஆரம்பிக்கிறேன் இல்லைங்க, ஆரம்பமே அது வந்துங்க வடிவேல் போனிட்டு போயிடல, அது வந்துடா இற அப்படி கடைசியாக போன புத்தி கேட்டு இல்லைங்க. அந்த மாதிரி நான் பேச ஆரம்பிச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்குன்னா இங்கிட்டு போக முடியல அங்கிட்டு போக முடியல, எனக்கு இந்த மைக்கு கட்டி போட்டு போகக்கூடாதுன்னு எங்கள் ஐயா நகைமுகன் ஐயா சொல்லிருக்காரு. இறந்து போயிட்டார் ஐயா. எந்த ஒரு பேச்சாளர் மேடையில் வந்து மைக்கை விட்டு வச்சுட்டு போகக்கூடாது, அது அவமானப்படுத்துற மாதிரி, மேடையை அவமானப்படுத்துறது. மேடைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு. மல்லு கட்டி பேசும்பாரு, பயப்படாம பேசு, தப்போ சரியா பேசிடு அப்படிம்பாரு. ஸோ அதை தான் நான் கடைபிடிச்சேன் அன்னைக்கு. எப்படியே மத்தியானம் பிரியாணிலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் கார் எடுத்து ஒரே ஓட்டம், எப்பா உங்கள் பூசாரி தருமம் வேண்டாம், பொங்கல் சோறு வேணாம்ப்பா எனக்குன்னு. அது மட்டும்தான் நான் அதுமாரி போய் மக்கள் மன்றத்தில் மாட்டினது. மக்களை டிபேட்டராக சூப்பராக இருக்குங்க. நம்ம கெஸ்ட்டாக நடத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. டயத்துக்கு டீ காஃபி தொண்டை பிடிக்கிறது, வெந்நீர்னா உடனே வெந்நீர் வரும், வெளில மரியாதை கொடுப்பாங்க. கார் வரைக்கும் கொண்டாந்து ட்ராப் பண்ணுவாங்க. வேறு அந்த ஆங்கர்ஸ் இருக்காங்களே, ப்ரோக்ராம் ப்ரொடியூசரு, கார் வரைக்கும் கொண்டாந்து விடுவாங்க. கார் இல்லைன்னா கார் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் டிபேட் வந்து வேறு. இப்போ ரீசெண்டாக கூட சத்யம் டிவியில் அதுமாரி ஒரு இஷ்யூ ஆச்சு. அவர் அரவிந்தாக்ஷன் வந்து ஒரு பக்கா ஜீனியஸ் தெரிஞ்ச சாதாரண ஆள் கிடையாது. அவர் டப்புன்னு இல்லை நீங்கள் ஷோ விட்டு போகலான்ட்டார். இல்லை நடத்த முடியாது, ஷோ நடத்த முடியாது அப்படின்னு அவரே சொன்னார். இவ்வளோதான், இதுமாதிரி பண்ண முடியாது, ஷோ பண்ண முடியாது. இல்லை அதை முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கலாமே சார். ஷோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல விட அது முடிச்சுக்கலாம்னா அது உங்களுக்கு பயந்து ஷோவை முடிச்ச மாதிரி ஆகிடும். இல்லை நீங்கள் பாருங்கள் ஓகே அப்படின்றாங்க. அது கெஸ்ட்டை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்காது சார். இல்லை கெஸ்ட்டை திருப்பி 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 நீ யாரையுமே பேச ஷோவே நடத்த விடலைன்னா, ஷோவே நடத்த விடலைன்னா எப்படி? இப்போ ஆங்கர் அங்கே பேசக்குள்ள நீங்கள் உட்காந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அது அவங்களுக்குள்ள இப்போ பேனிக் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கான டேர்ன் வருதா நீங்கள் பேசுங்க, அடுத்து இவருக்கான டேர்ன் வருதா அவர் பேசிட்டு, எனக்கான டேர்ன் வருதா நான் வெயிட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலும் நான் போகிற தொலைக்காட்சிகளில் நான் ஒரு 4-5 லைவ் தொலைக்காட்சிகளுக்கு போகிறேன். அதில் நான் எனக்கான சுதந்திரம் இருக்குது, நான் அதை பார்த்துப்பேன். நான் போய் லாக் ஆகிற இடத்துக்கு போகிறது இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை சார், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு செய்திகள், ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு செய்திகளே பகுத்து ஆராய்ஞ்சி அந்த அளவுக்கு எடுத்து போகிற நியூஸ் சேட்டலைட் சேனல்கள் இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்கும்போது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதற்கான பாதுகாப்பு நாம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மறுபடியும் அந்த ஷோவை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பவுன்சர் வச்சிருக்கணும். அதுக்கு செலவாகுமே யோசிப்பாங்க, செலவாகுமே யோசிப்பாங்க. பவுன்சர் ஏன்னா ஒரு ஷோ வந்து ஒரு 4 ஃபுல்லாக நடக்குது. ஒரு நியாரானா 1 hour நீங்கள் டெலிகாஸ்ட் ஆகுது. ஆனால் காலையில் டிஃபன் கொடுத்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் 7 மணிக்கு தான் முடியும். நான் ஒரே ஒரு வாட்டி போனேன், அதோட விளையாண்டாலும் தான் அப்பா 7 மணி நேரம் தான் யாரும் உட்காந்துருக்குது, செல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நமக்கு இத்தினூண்டு வருது. அது ஏதாவது நல்லா பேசி கான்ட்ரவர்சியாக இருந்தால் போடுறாங்க, எல்லாம் போட மாட்டாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். அதில் கெஸ்ட்டாக போகலாம், அது ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் நமக்கு கிடைக்கும். மற்றபடி இப்போ இதாக போய் உட்காந்தோம்னா வேஸ்ட். அதாவது பேச்சாளராக உட்காந்தோம்னா அது வேலைக்கே ஆகாது. ஸோ அதை எடிட் பண்ணி தான் போடுறாங்க அந்த ஷோவெல்லாம். ஸோ அங்கேயும் வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வர்றேன். சொல்வதில் உண்மையில் கூட பார்த்தேன், பவுன்சர் வச்சுருந்தாங்க. ஒரு வாட்டி என் கிளைண்ட்டுக்கு வாண்டி போயிருந்தேன், பட் நான் உட்காரல. நமக்குன்னு இதான் வேலையா மேடம், அவன் தான் வச்சுருந்தான் மேடம், அவன் தான் வச்சுருந்தான் மேடம் சொல்கிறதா வேலை நமக்கு. நான் ஒரு வாட்டி கிளைண்ட்டுக்காக போயிருந்தேன், நான் வந்து உள்ளே உட்காரல. அதில் வந்து இடவரமாவுல பவுன்சர்லாம் வர்றாங்க, ஷோ ஆஃப் பண்ணிவிட்டு பவுன்சர் வச்சு வெளியேற்றுறாங்க. அதுவுமே அவங்களுக்கு எவ்வளோ ஃபேவரிசமாக இருக்கோ அவ்வளோ தான் போடுறாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு வந்து தன்னை ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. உங்களை எப்படி ட்ரிகர் பண்ணணும், எப்போ அழ வைக்கணும், எப்போ பயங்கர டேலண்ட் தான், அவ்வளோதான் அவங்களும் செய்வாங்க. உங்கள் வாயிலேருந்து பச்சையாக கேட்பேன், வேலூர் போனீங்கம்மா 2 பேரும், அப்புறம் என்ன பண்ணீங்க? வேலூர் போய் நவாப்பை பார்த்தோம் அப்படியே சொல்லுவாங்க. ரூம் போட்டோம் மேடம், ரூம் போட்டு என்ன பண்ணீங்க? அப்படியே உட்காந்துருக்கு பொண்ணு. 2-3 வாட்டி பண்ணோம். வெக்கமா இல்லைம்மா, கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு. ஏம்மா உனக்கு தாம வைக்க இல்லை, ரூமுங்களை என்ன பண்ணுவாங்க? உக்ரைன் ரஷ்யா ஒப்பந்தமாக பண்ணிட்டு இருப்பாங்க, உனக்கு தான் வைக்க இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க. இது நாகரிகமான கேள்வியா? பட்ட பகலில் பப்ளிக் பிளேஸில் புதாருக்குள்ளே போகிறதாமா லவ், இப்படி போனோம்லாம் பண்ண மாட்டோம், கொஞ்சம் பேசின்னு இருப்போம் அப்படின்னு. இது வந்து ஒரு எடிட் பண்ணியாவது போட்டு தொலையலாம். அந்த பக்கி தான் உளருதுன்னா இவங்க அது வாண்டல்லே வாங்குறாங்க, அந்த விஷயத்தை ஸ்ட்ரக் பண்ணி வாங்குறாங்க. அவங்களுக்கு தேவை இந்த விஷயம், இந்த 18+ தான் வேணும். ஸோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா லோயர் கிளாஸில் மட்டும்தான், லோ கிளாஸில் மட்டும்தான் இதுமாதிரி இல்லீகல் இன்டிமேசி இருக்கா, ஹை கிளாஸில் இல்லையா, பணக்கார வீட்டில் இல்லையா? இப்போ அடிச்சு ஜெயம் ரவி போட்டுட்டு உட்கார வச்சு ஷோ நடத்துங்க, நல்லா ஓடும்ல. இது உனக்கு எத்தனாவது புருஷன் கேளுங்க. தனுஷ் அடிச்சு இப்போ இந்தியார பொண்ணை கல்யாணம் பண்ண ப்ராப்ளம் இருக்குது, அடிச்சு வச்சு கேளுங்களேன், ஐஸ்வர்யா வச்சு கேளுங்க, ரஜினி பொண்ணை வச்சு கேளுங்களேன், கேட்க மாட்டீங்க. ஏழை எளியவங்கன்னா உங்களுக்கு தொக்கு, அவங்க பாவம், தங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன ஆகுங்கிறதுலாம் தெரியாது. அவங்களுக்கு அன்றைக்கி போட்டாச்சு, வெட்டி தள்ளியாச்சு, ஷோ போட்டேன், ஏற்றியா சேரில் விடு. அது ரொம்ப தப்பான பார்வையாக நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.